நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கூட போரிடுறதுக்கு நாங்கள் தயார், இதை நாங்கள் சும்மாவே விடமாட்டோம் அப்படின்னு இப்போ ஒரு அதிரடி திருப்பம், ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. இதனால மீண்டும் ஒரு பதற்றம், ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஏவுகணையை கண்டு இப்போ உலக நாடுகள் வியந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக இந்தோனேசியா எடுத்துக்கலாம். இந்தோனேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு அட்டகாசமான ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் இருக்குல்லையா, அதில் இந்தியா கைகோர்த்துருக்காங்க. இதை பற்றி தொடர்பான செய்திகள்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதி நீர் திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதற்கிடையில தான் தொடர்ந்து இந்தியாவை அச்சுறுத்தும் வகையில் பாகிஸ்தான் பேசிட்டு வருது. அந்த வகையில் தான் இப்போது மீண்டும் சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்கு. அதாவது சிந்து நதி நீர் இருக்கு இல்லையா, அதன் மீதான உரிமை எங்களுக்கு தான், அதாவது பாகிஸ்தானுக்கு தான் இருக்குது அப்படின்னும், அதுக்காக இந்தியா கூட நாங்கள் போரிடுறதுக்கும் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு இப்போ பாகிஸ்தானுடைய இராணுவம் சொல்லியிருக்கு. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடந்த ஆண்டு அத்துமீறி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கோழைத்தனமான தாக்குதலை நடத்தினாங்க. பஹல்காம் பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் மேலே நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தாங்க. இதனையடுத்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை காலவரையின்றி நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவிச்சிருக்காங்க. தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக பாய முடியாது அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய நிலைப்பாடாகும். அப்போதும் கூட இந்தியா இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்யலை. தீவிரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும், அப்படி நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் சிந்து ஒப்பந்தத்தை பின்பற்ற முடியும் அப்படின்னு இந்தியா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இந்த நீர் விவகாரத்தை சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் தொடர்ந்து எழுப்பிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழலில் தான் மீண்டும் பாகிஸ்தான் சில சர்ச்சை கருத்துக்களை சொல்லியிருக்கு. பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் தலைமையில் அங்கு 276வது கார்ப்ஸ் கமாண்டர்கள் மாநாடு நடைபெற்றிருந்திருக்கு. பாகிஸ்தான் அரசுடைய வழிகாட்டுதலின்படி அந்த நாட்டின் நீர் உரிமையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு அந்த மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. மேலும் கடந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு குழு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலையும் இந்த மாநாடு உறுதி செஞ்சிருக்காங்க. கடந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சிந்து நதி நீரை தடுத்து நிறுத்துவது அல்லது திசை திருப்புவது போர் நடவடிக்கையாக கருதப்படும் அப்படின்னும், நம் நாட்டுடைய பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இராணுவம் முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதிகளிலிருந்து செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளும் தொடரும் அப்படின்னும் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. இதுக்கு நடுவே தான் பிளாவல் பூட்டோ சர்தாரி பேசும் வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் எந்த சமரசமும் கிடையாது, அதுக்காக இந்தியா கூட போர் செய்ய வேண்டியிருந்தாலும் பாகிஸ்தான் தயாராக இருக்குது அப்படின்னு அவர் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாரு. இதுதான் இப்போ சர்ச்சையாகி மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கிறத நிறுத்தும் வரைக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதுக்கப்புறமும் கூட தீவிரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்ப்பதிலேயே கவனம் செலுத்திட்டு வருது. 1960ஆம் ஆண்டு உலக வங்கியின் ஏற்பாட்டின்படி சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதன்படி தான் ரவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய கிழக்கு நதிகளின் கட்டுப்பாடு இந்தியாவுக்கு இருக்கும். சிந்து, ஜூலம், செனாப் ஆகிய மேற்கு நதிகளுடைய நீர் பயன்பாடு பாகிஸ்தானுக்கு இருக்கும். ஆனால் இப்போது இந்த ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால அனைத்து நதிகளின் மீதும் இந்தியாவுக்கு உரிமை இருக்கு. வெள்ள எச்சரிக்கை உள்ளிட்ட எந்த ஒரு தகவல்களை பகிர வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இல்லை. மேலும் சாவல்கோட், ரட்லே, புர்ஷார், பகல்தோல் உள்ளிட்ட பல நீர்மின் திட்டங்களையும் இந்தியா மேற்கொண்டுட்டு வர்றாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அடியாகவே இருக்குது. அங்கே ஓடும் நீரையும் தடுத்து நிறுத்தும் வகையிலான உள்கட்டமைப்பை இந்தியா ஏற்படுத்திட்டாங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுடைய விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 80லேருந்து 90% வரைக்கும் சிந்து நதிகளை நம்பி தான் இருக்காங்க. இப்படி இந்தியாவை முழுக்க முழுக்க நம்பி இருக்கும் பாகிஸ்தான் வீண் வசனம் பேசி இந்தியாவை எதிர்த்துட்டு வர்றாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியா கூட போருக்கு வந்தாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா கிட்ட வாங்கின அடி பத்தாது போல அதை விட கொடூரமான தாக்குதலை நடத்துறதுக்கு ஏற்கனவே இந்திய இராணுவம் தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதனால் பாகிஸ்தான் அப்படி இப்படின்னு ஏதாவது இந்தியா மேலே தாக்குதல் நடத்தணும் அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களை செய்யணும்னு நினச்சாலே இந்திய இராணுவம் கடுமையான தாக்குதலை நடத்துவாங்க அப்படின்னு நம்முடைய முக்கிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே, இந்த விஷயத்தில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக இந்தோனேசியா நாட்டுடன் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை மற்றும் அஸ்த்ரா வான்வெளி ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் 2 நாடுகளும் கையெழுத்திட்டிருக்காங்க.
ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக இருந்த இந்தியா இன்னைக்கு மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்கள் மூலம் உலகின் முன்னணி இராணுவ தளவாட ஏற்றுமதியாளராக உருவெடுத்துட்டு வருது. பிலிப்பைன்ஸ், அர்மேனியா, வியட்நாம் வரிசையில் தற்போது இந்தோனேசியாவும் இந்திய ஏவுகணைகளை தன்னுடைய இராணுவத்தில் இணைக்கிறாங்க. நாம் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஏவுகணைகளில் ஒரு 3 ஏவுகணைகள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளை அதிகம் ஈர்த்துட்டு வருது அப்படிங்கிறதே சொல்லலாம். அதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ். இந்தியாவுடைய பிரம்மாண்ட ஏற்றுமதி வெற்றி அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய DRDO இருக்காங்களே, அவங்க மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் நிலம், கடல், வான் அப்படின்னு அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஏவக்கூடியது. பிலிப்பைன்ஸ் நாடு $375 மில்லியன் மதிப்பிலையும், வியட்நாம் $620 மில்லியன் மதிப்பிலையும் இந்த ஏவுகணையை வாங்கியிருக்காங்க. தற்போது இந்தோனேசியாவும் தன்னுடைய கடல்சார் பாதுகாப்புக்காக இந்த ஏவுகணையை பெற இருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம் இதை வாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ், அர்மேனியாவுடைய வான் பாதுகாப்பு அரண் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை முதல்ல $230 மில்லியன் ஒப்பந்தத்தில் அர்மேனியா வாங்கினாங்க. இதனுடைய விநியோகம் பார்த்தீங்கன்னா 2024 இறுதியில் தொடங்கி 2025க்குள்ளாக முழுமையடைஞ்சிருக்கு. எகிப்து போன்ற பிற நாடுகளும் இந்த ஏவுகணையை வாங்க ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. மூணாவது அஸ்திரா, முதல் முறையாக சர்வதேச சந்தையில் ஒரு பாய்ச்சல் அப்படின்னே சொல்லலாம். இந்திய விமானப்படையில் மட்டுமே பயன்பாட்டில் இருந்த அஸ்திரா ஏவுகணை முதல் முறையாக இந்தோனேசியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இந்தோனேசிய இராணுவத்தின் ரஷ்ய தயாரிப்பு சுக்காய் போர் விமானங்களில் இந்த ஏவுகணைகள் இணைக்கப்பட இருக்கு. இந்த ஏவுகணை ஏற்றுமதிகள் வெறும் வர்த்தகம் மட்டும் இல்லாமல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு மத்தியில் இந்தியா ஒரு மிக சிறந்த பாதுகாப்பு கூட்டாளியாக உருவெடுத்துள்ளதையே காட்டுது அப்படின்னே சொல்லலாம். இதோட மட்டும் நிக்கல, இந்தியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையே பல ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்ப்போம், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தென்கிழக்கு ஆசியாவுடைய முக்கிய சக்தியாக விளங்கும் இந்தோனேசியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்டுள்ள பயணம் இருதரப்பு உறவுல ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. வெறும் சம்பிரதாய சந்திப்புகளாக இல்லாமல் இராணுவம், பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு அப்படின்னு பல முனைகளில் 2 நாடுகளையும் பிணைக்கும் முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பயணத்துடைய ஆச்சரியமூட்டும் அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தொழில்நுட்ப பரிமாற்றம். இந்தோனேசியாவுடைய தேர்தல் முறைக்கு ஏற்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை உருவாக்க இந்தியா தொழில்நுட்ப உதவி வழங்க இருக்காங்க. இது இந்தியாவுடைய தேர்தல் மேலாண்மை முறைக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாகவும் 2 ஜனநாயக நாடுகளுக்கு இடையிலான நிறுவன ஒத்துழைப்பின் வெளிப்பாடாகவும் கருதப்படுது. 2 நாடுகளுக்கும் இடையிலான ஆழ்ந்த நம்பிக்கை, பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் நீடித்த நட்புறவை வலுப்படுத்தும். அதே வேளையில் முன்னுரிமை துறைகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகளை இந்த பயணம் திறந்திருக்கு அப்படின்னு இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஜூலை 6 முதல் ஜூலை 8 வரை நடைபெறும் இந்த பயணம் தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியாவுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு வலுவான கூட்டாளியை உறுதி செய்கிறதுக்கும் இந்தியா எடுக்கும் மிக முக்கியமான முயற்சி இது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியாக இந்தியா மற்றும் இந்தோனேசியா நாடுகளிடையே வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு ஒப்பந்தங்களில் இன்றைய தினம் கையெழுத்திட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேசியாவுக்கு மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தின் போது அந்த நாட்டு அதிபர் சுபியாந்தாவுடன் நடத்திய உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதுலேயும் மிக முக்கியமானது எது அப்படின்னா உலகின் மிக பரபரப்பான கடல் வர்த்தக பாதையான மலாக்கா நீரிணையின் நுழைவாயில் அமைஞ்சிருக்கும் வியூகம் மிகுந்த சபங் துறைமுகத்தை 2 நாடுகளும் இணைந்து கூட்டாக மேம்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த துறைமுகம் இந்தியாவுடைய அந்தமான் நிக்கோபாரில் அமைய இருக்கும் மகா நிக்கோபார் துறைமுக திட்டத்திலிருந்து வெறும் 160 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இந்த கூட்டு முயற்சி மூலம் இந்திய பெருங்கடலில் சீனாவுடைய நடமாட்டத்தை கண்காணித்து கட்டுப்படுத்த இந்திய கடற்படைக்கு மிக முக்கிய தளம் கிடைச்சிருக்கு. இந்த துறைமுகத்தில் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்பட அனைத்து வகையான இந்திய கடற்படை கப்பல்களையும் நிறுத்துறதுக்கு வழிவகை செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்புத்துறை மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுடைய பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் வகையில் மொத்தம் 10க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இந்தியாவுடைய UPI பண பரிவர்த்தனை தொழில்நுட்பம் இந்தோனேசியாவுடைய உள்ளூர் கட்டண முறையுடன் இணைக்கப்படுது. இந்தோனேசியாவில் இருக்கும் எஃகு, நிக்கல் மற்றும் அரிய வகை காந்த உற்பத்தி துறைகளில் இந்தியா பெரும் முதலீடுகளை மேற்கொள்ள இருக்காங்க. இந்தோனேசியாவில் IIM பெங்களூரு கிளையை தொடங்கவும் அந்த நாட்டு பொது தேர்தலுக்கு பயன்படும் வகையில் இந்தியாவுடைய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர தொழில்நுட்பத்தை வழங்க உதவவும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. இந்தோ பசிபிக் பிராந்தியத்துடைய பாதுகாப்பு சமநிலையை மாற்றியமைக்கும் ஒரு மைல்கல்லாக இந்த ஒப்பந்தங்கள் பார்க்கப்படுது. ஆக மொத்தத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பயணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணம் அப்படின்னே சொல்லலாம். வெறுமனே ஒரு பயணமாக இது இல்லாமல் இந்தியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக நாம் நமக்கு தேவையான பலனையும் அடைய முடியும். அதே போல் இந்தோனேசியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை, சீனாவுக்கு ஒரு பயத்தை இந்தியா காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
இனிமேலும் சீனா வந்து வாலாட்டி நம்மக்கிட்ட ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா நாம் ஈஸியாக சீனாவை வந்து மடக்கிடலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதற்கான அடுத்தடுத்த வழிகளை தான் இந்தியா தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் நம்முடைய பாதுகாப்பு துறையில் இருக்க அத்தனை பேரும் யோசிச்சு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வர்றாங்க. உண்மையிலேயே நமக்கு பிரதமர் மோடி அவர்கள் கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே தான் நாம சொல்லணும். இனி வரும் காலங்களிலும் இவரை போன்ற பிரதமர் தான் நம்முடைய நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.